அமைச்சர்களுக்கு எனக்கும் சண்டையாக மாறி, முதலமைச்சர் எனக்கும் சண்டையாக மாறி, அப்படி எதற்கெடுத்தாலும் நான் அங்கே ஃபைட் செய்வது என் தொகுதி மக்கள் வளர்ச்சிக்காக. அதில் ஆத்திரமடைந்த அமைச்சர்கள் தான் இன்றைக்கு நான் அந்த கூட்டணியிலே தொடர்வதை விரும்பாமல் எதுக்கெடுத்தாலும் வேல்முருகன் குரல் கொடுக்கிறான், எதற்கெடுத்தாலும் பண்டூட்டி என்று கேட்கிறான், காலேஜ் கூடன்னு கேட்கிறான், பாலம் கூடன்னு கேட்கிறான். சாத்திப்பட்டு மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை பாலம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. சீரான மின்சாரம் வேண்டும் என்று சொன்னார்கள். அங்கே பல கோடி ரூபாய் மதிப்பில் துணை மின் நிலையம் அமைத்து தந்திருக்கிறேன். உறைவிலே கூடுதல் மருத்துவமனை கட்டட வேண்டும் என்று சொன்னார்கள், கட்டி கொடுத்திருக்கிறேன். ஆக எது எல்லாம் என்னிடத்திலே கேட்கப்பட்டது. ஒரே ஒரு ஆதி திராவிட மக்கள் நாங்க ஊர்ல போறோம், கடையை எங்களுக்கு பிரிச்சு கொடு, ஊர்ல இருக்கணும் எங்களை ஜாதி பெற சொல்லி திட்டான்னு சொன்னாங்க, தனியா கடையை பிரிச்சு கொடுத்திருக்கிறேன். ஆக என்னெல்லாம் கேட்டாங்களோ, நரிமேடு தனி கடை வேண்டும் என்றார்கள், கட்டி கொடுத்திருக்கிறேன். பட்டியல் ஒரு புக்லெட் போட்டிருக்கிறேன், எயில அந்த புத்தகத்தை எடுத்துருவாங்க, வண்டியில இருந்துச்சு பாருங்க, ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்துல இங்க இருக்கிற பத்திரிகை நண்பர்கள் சுரேஷ் போன்ற நம்முடைய சீனு போன்ற மூத்த பத்திரிகை நண்பர்கள்ட்ட கையில கொடுக்கிறேன். தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய பேச்சு திறமையின் மூலமாக, தன்னுடைய வாத திறமையின் மூலமாக எந்த தொகுதியிலும் நடைபெறாத வண்ணம் இந்த தொகுதியில் என்னுடைய முயற்சியில் எனது மக்கள் கேட்ட அத்தனையும் செய்திருக்கிறேன். ஆனா அப்படி எல்லாவற்றையும் செய்து எங்க இந்த தொகுதி தொடர்ந்து வேல்முருகனுடைய தொகுதியாக கோட்டையாக மாறிவிடும் என்று அச்சப்பட்டவர்கள், அச்சனை வழி தெரிஞ்சவன், அவங்க கட்சி கூட்டத்தில் வேல்முருகனே எப்ப பார்த்தாலும் நீங்க கொடுக்குறீங்க, எங்களுக்கு தரமாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய சுயமரியாதை சீண்டுகிற வகையில், என் தன்மானத்தை தட்டி பார்க்கின்ற வகையில் சில தற்குறிகள் பேசியனுடைய விளைவுதான் நான் கோபித்துக் கொண்டு கடைசி ஒரு ஆண்டு நான் எந்த கிராமத்திற்கும் வரவில்லை. இந்த மக்களுடைய மேம்பாட்டிற்காக, இந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக நான் முதலமைச்சரிடம் சண்டையிட்டேன். இது இல்ல தொகுதி புத்தகம். அப்ப அமைச்சரோட எனக்கு சண்டை. இங்க இருக்கிற என்னுடைய கோவில்களிலே தமிழை அர்ச்சனை செய்ய வேண்டும், குடமுழுக்கு அர்ச்சனையிலே செய்யப்பட வேண்டும் கேட்கிறேன். சேகர்பாபுக்கு எனக்கு சண்டை. தடுப்பணைகள் இடிந்து விட்டது, அதை கட்டி கொடுக்கவில்லை மாண்புமிகு துரைமுருகன் அமைச்சர். நான் கேட்கிறேன், அவர் எழுந்து வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு என்று சொல்லுகிறார். ஆக எல்லா மந்திரிக்கும் எனக்கு எதுக்கு சண்டை? எனக்கு கான்ட்ராக்ட் கேட்டு சண்டையா? எனக்கு பணி கேட்டு சண்டையா? என்ன செய்து? இந்த மக்களுக்காக விசுவாசமாக இருந்து, இந்த மக்களுக்காக உழைத்து, இந்த மக்களுக்காக சட்டமன்றத்தில் சண்டையிட்டு, நான் நினைச்சிருந்தா முதலமைச்சரோட சண்டையிடாம அமைச்சர் பெருமக்களோட இணக்கமாக இருந்து நான் சம்பாதிச்சிருக்கலாம். இங்க உட்கார்ந்து இருக்கிற இத்தனை தாய்மார்கள், இத்தனை கட்சிக்காரர்கள் யாருக்கிட்டையாவது நான் காசு வாங்கி ஏமாத்திட்டேன், வேலை வாங்கி தரேன்னு காசு வாங்கி ஏமாத்திட்டேன், கான்ட்ராக்ட் வாங்கி தரேன்னு ஏமாத்திட்டேன், யாருக்கிட்டாச்சும் வாங்கியிருக்கேன்? பெண்கள் நீங்க ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்க கிராமத்தில் எம்எல்ஏ காசு வாங்கிட்டு எங்களை ஏமாத்திட்டாரு, மோசடி பண்ணிட்டாரு, யாராச்சும் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கா? சொல்லுங்க. எனக்கு தெரியாம யாராச்சும் செஞ்சிருந்தா இன்னைக்கு சொல்லுங்க. ஏதாச்சும் புகார் இருக்கா இல்லையாமா? அப்ப நேர்மையா இங்க இருக்கவே முடியல, நேர்மையாக பணி செய்யவே முடியல. லஞ்சம் வாங்கணும், கமிஷன் வாங்கணும், ஊழல் செய்யணும், மண்ணு திரணும், செம்மண் திரணும், லாட்ரேட் திரணும். இதெல்லாம் திரறவனுக்கு இந்த தொகுதியில மரியாதை உண்டு. அதையெல்லாம் திரறவனுக்கு இங்க பதவி வெறி உண்டு. எனக்கு என்ன கிடக்கு? எனக்கு ஒண்ணும் கிடையாது. எனக்கு என்னுடைய மக்கள் தான் எனக்கு எஜமானர்கள். எனக்கு என் மக்கள் தான் சொத்து, என் கட்சி தான் சொத்து, என் கட்சி தொண்டர்கள் தான் சொத்து. பண்ருட்டி தொகுதி 5 ஆண்டு கால சாதனைன்னு ஒரு புத்தகம் போட்டிருக்கேன். இங்க மூத்த பத்திரிகை நண்பர்கிட்ட கையில கொடுக்கிறேன். இதுல ஒரே ஒரு பணி கூட செய்யாமல் போலியாக மக்களிடத்தில் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் நான் பண்ருட்டி பக்கமே தலை வச்சு படுக்கல. பண்ருட்டி பக்கமே நான் தலை வச்சு படுக்கல, சவால் விடுறேன். ஆக எத்தனை கவன ஈர்ப்பு தீர்மானம், எத்தனை ஒத்திவைப்பு தீர்மானம், எத்தனை நேரமில்லா நேரத்தில் என் தொகுதி மக்கள் பிரச்சனைகளை எழுப்பினேன். நெல்லிக்குப்பத்தில் என் மக்கள் செத்து போனதுக்கு 5 லட்சம் தாருங்கள் என்று முதலமைச்சரிடம் சண்டையிட்டு, ஆத்திலே மூழ்கி செத்தவர்கள், கொக்குப்பாளையத்தில் செத்து போனவனுக்கு ஏன் பணம் தரு மறுக்கிறீர்கள் என்று கேட்டேன். எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறதோ அத்தனை குடும்பத்தின் குரலாய் அங்க ஒலித்த. ஆனா
அரசு விழாக்கள்ல, இங்கே நடக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் விழாக்கள்ல என் புகைப்படத்தை போட மாட்டானுங்க, என் பேரை போட மாட்டாங்க, இரட்டடிப்பு செய்வாங்க. அவங்க அமைச்சர்களை வைத்துக் கொண்டு மாவட்ட செயற்குழு பொதுக்குழுல உன்னா கூட்டணி கட்சிக்கே தொகுதியை கொடுத்துறீங்க, இனி கொடுக்க கூடாதுன்னு இரண்டாம் கட்ட தலைவர்களா இருக்கிறவங்க பேசுவான். அதை அமைச்சர்கள் உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தா, அப்படி ஒன்றும் சுயமரியாதை இழந்து அந்த பதவியை கூட்டணியில் பெற வேண்டும் என்கிற அவசியம் மயிறு எனக்கு இல்ல. அதனாலதான் சொன்ன முதலமைச்சர்கிட்ட, எனக்கு சீட்டே வேண்டாம், இனத்திற்கான உரிமை கோரிக்கை 10 அம்ச கோரிக்கை, ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை, அதற்கு ஒரு பொது வாக்கெடுப்பு, அதற்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை, திருச்சி சிறப்பு முகாமில் மூடி அடைபட்டிருக்கிற என் முன்னாள் போராளிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும், சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சாதிகளுக்கும் இடஒதுக்கீடு வேண்டும், வன்னியர்களுக்கு வழங்கப்பட்ட 10.5% இடஒதுக்கீட்டை ஆய்வு செய்வதற்கு நீதிபதி தலைமையிலே குழு நியமித்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னேன். நீதிபதி நியமிக்கப்பட்டார்கள், ஆனா நடைமுறைப்படுத்தல. யார் தடுத்தது? எந்த சக்தி தடுத்தது? கேள்வி கேட்டான், பதில் இல்ல. அதனால உங்களை நம்பி, இங்கே அமர்ந்திருக்கிற என் தாய்மார்களை நம்பி, இங்கே கூடி குழுமி நிற்கிற என் கட்சிக்காரர்களை நம்பி, என் இரண்டாம் கட்ட தளபதிகளாக இருக்கிற இங்கே மேடையிலே நின்று கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் நம்பி, இந்த பதவியை நான் எப்போது வேண்டுமானாலும் நினைத்தால் பெற முடிகின்ற அளவுக்கு என் கட்சியை கட்டமைத்து விட்டு தமிழ்நாடு முழுவதும் நான் நீண்ட நெடுமையினம் மேற்கொண்டு நீதி கேட்டு என் மக்களை நான் அணுகப் போகிறேன், என் மக்களை சந்திக்க போகிறேன் என்று சொல்லிட்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாராச்சும் ஒரே ஒரு ஆள் தன்மானத்தோடு, சுயமரியாதையோடு, முதுகெலும்போடு, முதலமைச்சர் சொன்னார், வேல்முருகன், நான் உனக்கு பண்ருட்டி தொகுதியில கொடுக்கிறது ஒரு சீட் இல்ல, அது ஒரு எம்எல்ஏ பதவி அப்படின்னார். ரொம்ப நன்றிங்க முதல்வரே. நான் திரும்ப திரும்ப ஒரு எம்எல்ஏ ஆவறதுக்கு நான் கட்சி நடத்தல. இங்க உட்கார்ந்து இருக்கிற என் கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு நகரமன்றத்தினுடைய தலைவராக, ஒரு ஊராட்சி ஒன்றியத்தினுடைய தலைவராக, இன்னும் பல சட்டப்பேரவை உறுப்பினர்களை பெறுவதற்கு நான் கட்சி தொடங்கியிருக்கிறேன். ஒரு எம்எல்ஏ உங்க கட்சியில சேர்ந்து ஆகிட்டு போறேன், எதுக்கு நான் தனியா கட்சி நடத்தணும்? அதனால் எனக்கு ஒரு சீட் என்ற பேச்சே வேண்டாம். பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெறவில்லை. சரி, இவங்க இதுல இருந்து ஏறி வர மாட்டாங்கன்னு தெரிஞ்சு கொண்டு அப்புறம் அறிவித்து எனக்கு சீட்டே வேண்டாம். 15 வருஷம் கட்சி தொடங்கி திரும்ப ஒரே ஒரு இடம் கொடுக்குறீங்க அப்படிங்க போது அதுவும் எனக்கு வேண்டாம். அதுவும் என்ன தெரியுமா சொன்னாங்க, என் சொந்த தொகுதியிலிருந்து நான் இங்க அறிவிக்கிறேன், நான் கேட்கிறேன், நான் எம்எல்ஏவாக இருக்கிறேன், பண்ருட்டி தொகுதியை குறித்து அவங்க வாயை திறக்கல, அல்லது என் சொந்த தொகுதியான நெய்வேலி தொகுதியை குறித்து வாயை திறக்கல. சௌமியா அன்புமணி எங்கு போட்டியிடுகிறதோ அங்கு அவரை எதிர்த்து வேல்முருகன் போட்டியிட வேண்டும் என்று சொன்னார்கள். சொன்னது ஒரு மூத்த அமைச்சர். ஒரே குடும்பத்தில் அண்ணனும் தம்பியுமாக இருந்த அந்த கட்சியில அந்த கட்சிக்காரர்களுக்கு எனக்கும் சண்டையை மூட்டி விடுற வேலையை ஒரு சிலர்கள் முயற்சித்தார்கள். அது அவங்க விளையாட்டுக்கு சொன்னாங்களோ உண்மையா சொன்னாங்களோ எனக்கு தெரியாது. ஆக இந்த செய்தி காதுக்கு வந்த பிறகு நான் சொன்னேன், எனக்கு சீட்டே வானாங்க, தேவையில்லாம விடுதலை சிறுத்தைகளுக்கு எங்களுக்கு இப்ப என்ன நடக்குது, ஒரு சிட்டிங் எம்எல்ஏ நான் இருக்கிற இந்த தொகுதியில விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் அண்ணன் திருமாவும் நானும் அண்ணன் தம்பியாக கைகோர்த்து தமிழீழ விடுதலை போராட்டத்திலும் தமிழ்நாட்டின் உரிமை போராட்டத்திலும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பிலும் இந்த சமூக மக்கள் ஒருவனுக்கு ஒருவன் சண்டையிட்டுக் கொண்ட வன்னியர் பறையர் மோதலை தடுத்து நிறுத்தி ஒரு கலவரம் இல்லாத கடலூர் மாவட்டத்தை, ஒரு கலவரம் இல்லாத வடதமிழ்நாட்டை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இந்த சூழல்ல திமுக என்ன வேலை செய்து பாருங்க, இந்த சீட்டை என்கிட்ட இருந்து பறிச்சு விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுக்கறாங்க. அதுவும் விடுதலை சிறுத்தைக்காக இந்த ஊர்ல கொடி கட்டி கோஷம் போட்டு ஜெயிலுக்கு போய் அடி வாங்கி உத வாங்கின எந்த விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடையல. அது அந்த உள்கட்சி விவகாரம், அதுக்கு நான் போகல. அப்ப இது என்ன நியாயம்? திமுக என்ன செய்து இங்க ஆதி தமிழராக இருக்கின்ற பறையரும் படையாட்சியும் இந்த தேர்தலில் சண்டை போட்டுக்கணும்னு நினைக்கிறீங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராசா, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராசா. கடந்த தேர்தலை எப்படி நான் கிராமப்புறங்களிலும் ஆதி தமிழர்கள் வாழ்கின்ற பகுதிகளிலும் வாக்கு கேட்டு வருகை வந்த போது வாஞ்சியோடு எனக்கு ஆளுயர மாலைகளை அணிவித்து அண்ணன் திருமாவர்களின் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் தங்கள் தோளில் சுமந்து எனக்கு வாக்கை வாங்கி தந்தார்களோ,
அதே மாதிரி 1000 என்று இஸ்லாமிய உறவுகள் அந்த பூத்துகளிலே 90% வாக்குகளை எனக்கு அளித்து என்னை வெற்றி பெற செய்தார்களோ, அந்த நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் மீண்டும் ஒருமுறை இருகரம் கூப்பிய நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்காட்டுகிறேன். நான் இந்த தேர்தலில் பண்ருட்டி தொகுதியில் போட்டியிடுகிறனா அல்லது தமிழ்நாடு முழுவதும் பயணங்கள் மேற்கொண்டு என்னை அவமானப்படுத்தியவர்களை, என் சுயமரியாதைக்கும் தன்மானத்திற்கும் இழக்கை ஏற்படுத்தியவர்களுக்கு ஒரு சரியான பாடங்களை எதிர்காலத்தில் புகட்டுவதற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியை கட்டமைத்து தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு மாபெரும் சக்தியாக தமிழக வாழ்வுரிமை கட்சியை உருவாக்குவதற்காக பயணம் மேற்கொள்கிறேனா என்பதை அதிகபட்ச 24 மணி நேரத்திலே நான் அறிவிக்க இருக்கிறேன். அதுக்காக நீங்க கேட்கலாம், ஏன் இப்ப எங்க தொகுதியில நிக்க மாட்டீங்களா அப்படின்னு. ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், அது நான் நின்னாலும் சரி, இங்கே மேடையிலே வீட்டிருக்கிற சுரேந்திரில் தொடங்கி ஞானவேல் வரையிலும் இங்கே நின்று கொண்டிருக்கிற எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, இங்கே என்னுடைய சகோதரில் தொடங்கி கார்த்திக் வரையில் நின்று கொண்டிருக்கிற எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, மேடையிலே இந்த அரங்கு முழுவதும் கூடியிருக்கிற என் தாய்மார்களும் உங்களில் ஒருவராக இருந்தாலும் சரி, கட்சிக்காக 24 மணி நேரமும் பயணம் செய்கின்ற தலைமை நிலைய செயலாளர் கனலூர் கண்ணனாக இருக்கலாம், அல்லது முத்துலட்சுமி வீரப்பனார் போன்றவர்களாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு கட்சி வளர வேண்டும் என்று சொன்னால், கட்சி களத்தில் பணி மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இன்னும் 24 மணி நேரத்தில் நாங்கள் முடிவு செய்து அறிவிக்க இருக்கின்ற அந்த வேட்பாளரை நீங்கள் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். எந்த இடத்திலும் சாதிய மோதல்களோ சண்டைகளோ பிணக்குகளோ வரக்கூடாது. ஆதலால் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் காட்டுமன்னார்குடியிலே போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார். அவருடைய வேட்பாளர்கள் மீதம் 8-7 இடங்களிலே போட்டியிட இருக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் ஒரு புரிதலோடு அவர்கள் கட்சிக்கு வாக்கு கேட்பார்கள், நாம் நமது கட்சிக்கு வாக்கு கேட்போம். நாம் நம்முடைய தலைமையிலான ஒரு அணி அமைத்திருக்கிறோம். ஒரு சீட்டுக்கு போய் வேல்முருகன் அதிமுக ஆபீஸ்லயும் திமுக ஆபீஸில் நிற்பதை காட்டிலும் தன்மானத்தோடு சுயமரியாதையோடு முதுகெலும்போடு தனித்து நின்று போராடி மடிவதே மேல் என்கிற முடிவை உங்களை நம்பி எடுத்திருக்கிறேன். ஒரு 5 வருஷம் பதவி இல்லாத இருந்தா வேல்முருகனுக்கு ஒன்னும் குடிமொழிக்கு போகாதே. அந்த 5 ஆண்டும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும். இங்கே கூட 100கணக்கான என் உறவுகளுடைய கல்யாணம், காது குத்தி, மஞ்சளாட்டி விழாவுக்கு என்னால் வர முடியல. கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகளுக்கு வர முடியவில்லை. கூட்டணி கட்சி தோழர்கள் அழைக்கின்ற போது வர முடியவில்லை. சாதி மத கட்சி எல்லைகளை கடந்து 100கணக்கான பத்திரிகையோட வர முடியல என்னால. காரணம், இந்த கட்சியை கட்டமைப்பதற்காக இரவு பகல் பாராமல் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். ஆதலால் பதவியை வாய்ப்புள்ளவர்களுக்கு வழங்கிவிட்டு தேர்தல் பணிக்காக தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்து தேர்தலிலே கட்சி கட்டமைப்பை உருவாக்கி தமிழ்நாடு முழுவதும் கன்னியாகுமரியில் தொடங்கி கும்மிடிப்பூண்டி வரையிலும் சில இடங்களிலே வலுவாக இருக்கின்ற இடங்களிலே தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கென்று சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கின்ற அந்த கட்டமைப்பு பணிகளை நான் மேற்கொள்வதற்கு கட்சியினுடைய உயர்நிலை குழு நாளை முடிவெடுத்து எனக்கு அந்த வாய்ப்பை வழங்கினால் அதை நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். அப்படி நான் செய்கின்ற போது இங்க உங்களில் ஒருவரை, இந்த பகுதியின் மண்ணை சார்ந்த ஒருவரை, இந்த தொகுதியின் வாக்காளராக இருக்கக்கூடிய ஒருவரை என்னை நம்பி எனக்கு துரோகம் செய்யாமல் நான் தனியா நிக்க போறேன்னு முடிவெடுத்து பல ஆண்டுகளுக்கு முன்பே அறிவிச்சேன். அதாவது தனியா நிக்க போறேன்னு இல்ல, இந்த நான் எம்எல்ஏவுக்கு நிக்க போறது இல்லை அப்படின்னு சில முன்னணி தலைவர்களுக்கு தெரியும், சில கட்சி நிர்வாகிகளுக்கு தெரியும். சரி, எம்எல்ஏ பதவி இனிமேல் நம்ம எம்எல்ஏ கிட்ட இருக்காதுன்னு சொல்லி பல பேர் பல கட்சிக்கு ஓடனான், பல பேர் எனக்கு துரோகம் செஞ்சான், பல பேர் நான் எம்எல்ஏவுக்கு நிக்க மாட்டேன் என்கிட்ட காசு இல்லைன்னு ஒதுங்கினான். ஆனா அப்படி எல்லாம் ஒதுங்கினவன், ஓடனவன், காட்டி கொடுத்தவன், துரோகம் செஞ்சவன் போக என்கிட்ட மிச்சம் இருக்கின்ற இருப்புக்கள் என்பது என் மீது மாறாத பற்றும் அன்பும் கொண்ட அப்பழுக்கற்ற என் தொண்டர்கள் தான் என்னோடு இருக்கிறார்கள். ஆக சின்ன ஸ்கூல்ல படிக்கிற காலத்தில் இருந்தும் மாணவர் பருவத்தில் இருந்தும் என்னோடு என் தலைமையை ஏற்றுக்கொண்டு வந்த எத்தனையோ எம் கட்சியுடைய நிர்வாகிகள் இருக்கிறீர்கள். ஆதலால் நிச்சயம் இந்த தொகுதியில் வெற்றி பெறுகின்ற வகையில், உங்களுக்கு தெரியும் அதிமுக 3 கோஷ்டியா இருக்கு, திமுக 30 கோஷ்டியா இருக்கு. அதனால எல்லாருக்கிட்டையும் அன்பு பாராட்டி எல்லாருடைய ஆதரவையும் பெறுகின்ற
ஒரு நல்ல வேட்பாளரை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். அந்த நல்ல வேட்பாளர் கண்டிப்பாக உங்கள் பேராதரவோடு அவரை வெற்றி பெற செய்யணும். அவர்கிட்ட ஏதாச்சும் உங்களுக்கு குறை குற்றம் இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, இல்ல என்னுடைய சகோதரர்கிட்ட சொல்லுங்க, நாம் அதை மாற்றி காட்டுகிறோம். போல 5 வருஷம் மட்டும் போருங்க. அதாவது ஒரு நிமிஷம் ஒரு செயற்குழுல, பொதுக்குழுல, மாநில நிர்வாக குழுல ஒரு முடிவெடுத்து 5 ஆண்டு கால கட்சி பணிக்கு நான் போகிறேன், அனுமதி தாருங்கள் என்று கேட்டிருக்கிறேன். இப்ப நீங்க எல்லாம் சட்டமன்றத்துக்கு போகணும்ன்றீங்க. இன்னும் மாற்று கட்சி நண்பர்கள் கூட நீங்க எம்எல்ஏவுக்கு நிக்கணும்னு சொன்னாங்க. சாவலாம் கூடாது. திரும்ப திரும்ப சொல்றத கேளுங்க. இல்ல பாருங்க, ஒரு நிமிஷம் ஒரு எம்எல்ஏவா நான் உள்ள வரணுமா? அடுத்த முறை பல எம்எல்ஏக்களை நான் உள்ள போகணுமா? அதற்காக எனக்கு வாய்ப்பு கொடுங்க. அதற்காக ஒரு 5 ஆண்டு காலம் கட்சியினுடைய கட்டமைப்புகளை உருவாக்கி அசைக்க முடியாத படைபலத்தோடு யார் நம்மளை உதாசீனப்படுத்தினார்களோ, யார் நம்மை ஒதுக்கினார்களோ, யார் உங்களுக்கு ஒரு சீட்டுக்கு மேல தமிழ்நாட்டில் கட்சி இருக்கிறதா என்று கேட்டார்களோ அவர்களுக்கு சரியான ஒரு பாடத்தை இந்த தேர்தலை புகட்ட வேண்டும். இல்லனா நம்ம கூட்டணி விட்டு வெளியேறுவதற்கு அர்த்தம் இல்லாம போயிடும். இப்ப நாளைக்கு நான் இந்த ஒரு தொகுதியில முடங்கிட்டேன் அப்படின்னா, நான் என்னை நம்பி 234 பேர் இந்த தேர்தல் களத்தை சந்திக்க முன்வந்திருக்கிறார்கள். 40 அரசியல் கட்சிகள் என்னை நம்பி என்னோட கூட்டணி வைத்திருக்கிறார்கள். ஒண்ணு உங்களுக்கு இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி சொல்றேன். சரி, அமைதியா இருப்ப இரு. தீயும் குளிக்க கூடாது, ஒண்ணும் குளிக்க கூடாது. சொல்ற கேளு. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏற்கனவே 3 பேரை தீ குளிச்சு உயிரை பலி கொடுத்து தான் நான் நிக்கிறேன். அவருடைய கனவை நம்ம நிறைவேற்றணும். ஜெய்சிங்கனுடைய கனவை நிறைவேற்றணும். மன்சூரனுடைய கனவை நாம் நிறைவேற்றணும். மாவீர வினோத்தினுடைய தியாகத்துக்கு மதிப்பளிக்கணும். அதனால நம்ம போய் அடுத்தவங்க ஆபீஸ்ல நின்று ஒப்பந்தம் போட்டு இடங்கள் கொடுத்தோம். என் அருமை உறவுகளே, உங்கள் உழைப்பு, உங்கள் தியாகம், நீங்கள் என் மீது வைத்திருக்கிற உயிருக்கும் மேலான அந்த அன்புதான் 40 கட்சி தலைவர்கள் நம்முடைய கட்சி அலுவலகத்துக்கு வந்து, நம்முடைய கோயம்பேடு தலைமை அலுவலகத்துக்கு வந்து, அண்ணா நீங்க என்ன அங்க போய் ஒரு சீட்டு கேட்கறீங்க, எங்களுக்கு நீங்க சீட்டு கொடுங்க என்று நாம் அவர்களுக்கு சீட்டு கொடுக்கிற இடத்திற்கு உயர்ந்திருக்கிறோம். நீங்க நினைச்சு பார்க்க முடியுமா? 234 தொகுதிகளிலே என்ன சொன்னாங்க? பண்டூட்டி கட்சினாங்க, கடலூர் கட்சினாங்க, விழுப்புரம் மாவட்ட கட்சினாங்க, பக்கத்தில் அரியலூரை சேர்த்துக்கிட்டு 3 மாவட்ட கட்சினாங்க. அப்புறம் வளர்ந்தோம் 5 மாவட்ட கட்சினாங்க. அப்புறம் வளர்ந்தோம் 6 மாவட்ட கட்சினாங்க. அப்புறம் வளர்ந்தோம் வட தமிழ்நாட்டு கட்சினாங்க. இன்றைக்கு கும்மிடிப்பூண்டியிலிருந்து கன்னியாகுமரி வரை 234 வேட்பாளர்களை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சாராக அறிவித்திருக்கிறேன். இந்த பண்டூட்டி அருகாமையில் இருக்கிற புலியூர் என்கிற செம்மன் பூமியில் பிறந்த வேல்முருகனுடைய படம், வேல்முருகனுடைய கொடி, என் முப்பாட்டன் சோழன் பிடித்த புலி கொடி தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் பறக்கிறது. அதற்கு தியாகம் செய்தவர்கள் நீங்கள், அர்ப்பணித்தவர்கள் நீங்கள். நான் போராட்ட களத்திற்கு சென்னைக்கு அழைத்த போதெல்லாம் வண்டி வண்டியாய் அணிதிருந்து வந்தவர்கள் நீங்கள். ஒருபோதும் உங்களை நான் மறக்க மாட்டேன். ஒருபோதும் நீங்கள் எனக்கு வாக்களித்து 3 முறை என்னை வெற்றி பெற செய்து அனுப்பி வைத்ததை நான் மறக்க மாட்டேன். இந்த 5 ஆண்டு காலம் மட்டும் எனக்கு சற்று அவகாசங்கள் தாருங்கள் என்று உங்களை மன்றாடி இருகரம் கூப்பி வேண்டி கேட்கிறேன். 5 வருஷம் கொடுங்க. இந்த கட்சியை எப்படி நான் நடத்துறேன், எப்படி இந்த கட்சியை தூக்கி நிறுத்துறேன், இந்த கட்சியை எப்படி தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்க்கிறேன், எப்படி ஒரு மிகப்பெரிய படையை உருவாக்குறேன் என்பதை நீங்க எண்ணி வச்சுக் கொள்ளுங்க. பரவாயில்லை, இங்கேயும் நம்ம வேட்பாளர் நிறுத்தோம். உட்கார்ந்து இருக்கிற என் தாய்மார்களும் நீங்களும் உழைத்து பண்டூட்டி தொகுதியில் நான் நிறுத்துகிற வேட்பாளர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்க. அவர்கள் என் நம்பிக்கைக்குரியவர்களாக பணியாற்றுவார்கள் என்று நம்பி நாளை முடிவெடுத்த இந்த தேர்வை உங்களுக்கு நான் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறேன். இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நெய்வேலி நான் பிறந்து வளர்ந்த தொகுதி, கேட்ட தரமாட்டாங்க. இன்றைக்கு கள நிலவரம் தனித்தே தமிழக வாழ்வுரிமை கட்சி நெய்வேலியில் வெற்றி பெறும். குறிஞ்சிப்பாடியில் மிகப்பெரிய மந்திரியை எதிர்த்து இவங்கெல்லாம் என்ன செய்ய முடியும்னு நினைச்சாங்க. இன்னைக்கு எல்லா பத்திரிகையும் சொல்றான்,
திமுக மந்திரிக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி கடுமையான நெருக்கடியை தருகிறது என்று. நெருக்கடி தரல ராசா, நெருக்கடி தரல. போதும், நீங்க அந்த தொகுதியில பல முறை எம்எல்ஏவா இருந்துட்டீங்க. ஒரு முறை வேல்முருகன் தலைமையிலான தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு வாய்ப்பை தருவோம் என்று எனது அருமை குறிஞ்சிப்பாடி தொகுதி வாக்காளர் பெருமக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் என்று சொன்னால், அங்கேயும் நமக்கு ஒரு விதையை போட்டு வைப்போம். ஒரு விதை போட்டு வச்சா உடனே அது முளைச்சி மரமாயி அது கனி தரும் பழம் தரும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. ஆக அந்த அளவிலே மிக திட்டமிட்டு மிக கச்சிதமாக ஒவ்வொரு அடியும் நிதானமாக நான் எடுத்து வைக்கிறேன். அதனால் தயவு செய்து நாளைக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்க. அந்த ஒரு நாள் அவகாசத்திற்கு பிறகு 6ஆம் தேதி தான் கடைசி நாள் வேட்புமனு தாக்கல். நிச்சயம் உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். நான் உடனடியாக வீடியோ கான்பரன்சிங் மூலமாக நாளை தமிழ்நாடு முழுவதும் நம் கட்சியுடைய முன்னணி தலைவர்களோடு கலந்து பேசி ஒரு நல்ல முடிவை எடுத்து கண்டிப்பாக இந்த தொகுதியில் நான் எவ்வளவு வேலை செய்வீங்களோ, எப்படி பணியாற்றுவீங்களோ, எப்படி உழைப்பீர்களோ, எப்படி வீடு வீடாக வாக்குகளை கேட்டு பெறுவீர்களோ அப்படி நீங்க உழைக்கணும். இங்க இருக்கிற தொகுதி தலைவர் செயலாளர்கள், ஒன்றிய தலைவர், நகர செயலாளர்கள் அனைவரையும் நாளை அவசரமாக நான் அழைத்து பேசி உங்களுடைய பிரதியாக அவர்களுடைய கருத்துக்களோடு ஒரு வேட்பாளரை முடிவு செய்து நான் அறிவிக்கிறேன். அவங்களுக்கு உங்களுக்குள்ள மாறுபட்ட கருத்து இருக்கலாம், ஆச்சரியங்கள் இருக்கலாம். ஆனா அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நான் அறிவிக்கின்ற அந்த வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்கு நீங்கள் இரவு பகலாக உழைக்கணும். நம்ம கிட்ட பணம் இல்லை, நம்ம கிட்ட என்ன இல்லை, பணம் மட்டும்தான் இல்லை. ஏன்னா நம்ம மணல் குவாரி நடத்தல. ஒரு பைத்தியக்கார பையன் பழைய பத்திரிகைக்காரன்னு செய்தி போடுறான். பண்டூட்டில அதிமுக ஆட்சியிலேயே மணல் குவாரியை மூடிட்டேன். 3 நாள் இல்லையா சுரேஷ் சார்? இன்னி வரைக்கும் திறக்க விடல. இப்ப கூட 2 நாளைக்கு முடிக்க திறக்க வந்தா எங்க சுரேந்திர கேட்டாப்புல விடாத போராட்டத்தை நடத்துன்னு சொன்னேன். அந்த பைத்தியக்கார பத்திரிகைக்காரன்ற பேர்ல வேல்முருகன் மணல் குவாரி நடத்துறாரு. மாசம் 1 கோடி சம்பாதிக்கிறான்டா. ஏண்டா நடக்காத மணல் குவாரிக்காரங்கிட்ட எப்படா 1 கோடி மாசம் சம்பாதிக்க முடியும்? திமுக கூட்டணி விட்டு வெளியேறிட்டேங்கிறதுக்காக என்ன குற்றச்சாட்டு வேணுமானு சொல்லுவீங்களா? ஆக எவ்வளவு கேவலமான கீழ்த்தரமான அநாகரிக அரசியல். ஆக இந்த அரசியல் எல்லாம் முறியடித்து உங்களுக்கான குரலாக, உங்களின் குரலாக நிச்சயம் தமிழக சட்டமன்றத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய குரல் விரைவில் ஒலிக்கும் ஒலிக்கும் ஒலிக்கும். அதற்கான பணிகளை நான் மேற்கொள்ள இருக்கிறேன் என்பதை தெரிவித்து, அருமை தம்பி தொகுதியினுடைய செயலாளர் சுரேந்திர அவர்கள் நாளை சரியாக எல்லா ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் பேர் படிச்சல்ல, இவர்களும் தொகுதியில் இருக்கிற மாநில மாவட்ட அணி நிர்வாகிகளையும் நீங்கள் அழைத்துக் கொண்டு நெய்வேலிக்கு வாருங்கள். காலை ஒரு 11 மணி அளவிலே நாம் கூடி கலந்து ஆலோசனை செய்து, இங்க பண்ருட்டி தொகுதியில் இருக்கிற இந்த அரசியல் சூழல், இங்க இருக்கிற பிரச்சனைகள், இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, இங்க இருக்கிற பல ஆளுமைகள், இந்த தொகுதியில் இருக்கிற ஆண்ட கட்சி, ஆளுகின்ற கட்சியினுடைய சிறந்த ஆளுமைகள் எல்லாம் கூட என்னை தொடர்பு கொண்டு, அண்ணா நீங்க நில்லுங்க, உங்களை எம்எல்ஏ ஆக்குறது என் பொறுப்புன்னு சொன்னாங்க. அப்படி சொன்னவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி.